விஜய் ரசிகர்கள் தமிழக மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. விஜய் அவர்களால் சிஎம் ஆக முடியாது. அதாவது மே 7ஆம் தேதி மே 4ஆம் தேதி தமிழகத்தில் அதிகமான வாக்கு சதவீதம் பெற்று தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 108 இடம் தமிழக வெற்றி கழகம் பிடித்திருக்கு. ஆனாலுமே மெஜாரிட்டியை இனிமேல் ப்ரூவ் பண்ணல. ஸோ இந்த சமயத்தில் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணலனாலும் 14 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட்சி அமைத்த பிறகு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்போ வருகிற 7ஆம் தேதி அதாவது நாளை பதவி இருக்கிற மாதிரி இருந்தது. மே 7ஆம் தேதி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக நடந்து கொண்டு இருந்தது. 5000 பேத்துக்கு தான் அனுமதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் மக்களுக்கு கிடையாது, அவங்களோட நிர்வாகிகளுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ அது போஸ்ட்பாண்ட் ஆகியிருக்கு. அதாவது கவர்னர் கேரளா கிளம்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்னர் கிட்ட இருந்து இன்வைட்டும் வராமல் இருக்கு. அதனால் இப்போ ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் எழுந்திருக்கு. 7ஆம் தேதி பதவியேற்பு விழா கிடையாது, அது போஸ்ட்பாண்ட் ஆகியிருக்கு. ஸோ 7ஆம் தேதி பதவியேற்பு விழா இல்லைன்னா வேறு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற 10ஆம் தேதி அதாவது மே 10ஆம் தேதி பிரம்மாண்டமாக பதவியேற்பு விழா சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான ஏற்பாடுகள் இன்னுமே தீவிரமாக போய்கொண்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் ஆட்சி அமைத்த பிறகு மினிஸ்டர் பதவியில் இருப்பவர்களுக்கு தனி கார்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட், அதாவது காரும் நேரு விளையாட்டு அரங்கில் கொடுக்கப்பட போகிறது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. காரும் லைனாக பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. டிஃபெண்டர் கார் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக இருந்து கொண்டு இருந்தாலும் ஒரு பக்கம் விஜய் அவர்களால் இனிமேல் பதவி ஏற்க முடியாத சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கு. எந்த அளவுக்கு விஜய் பதவி ஏற்காமல் தள்ளி போய்கொண்டே இருக்கிறதோ, விஜய் அவர்களால் ஏற்க முடியாமல் தள்ளி போய்கொண்டே இருக்கிறதோ, அது அந்த அளவுக்கு ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் பெரிய ப்ளஸ்ஸாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது விஜய்க்கு பெரிய பின்னடைவாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்து தமிழக அரசியலில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போகிறது. ரொம்ப சுவாரஸ்யத்தின் உச்சம் தமிழக அரசியல் இருக்க போகிறது. திரைப்படத்தில் கூட இந்த அளவுக்கு ட்விஸ்ட் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ மே 7ஆம் தேதி தள்ளி போனதற்கு வேறு என்ன ரீசன் வேறு என்ன ரீசன்லாம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக எல்லா விஷயமும் தக்கு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.